ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம்னா, சிக்ஸ்த்து நியூ தமிழ் புக்கில் உள்ள இயல் 2க்கான ஒரு முழு விளக்கம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புதிய பாடப்புத்தகத்தில் உள்ள இயல் 2க்கான ஒரு முழு விளக்கம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 4 பாடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா சிலப்பதிகாரம், காணி நிலம், அதுக்கப்புறம் சிறகின் ஓசை, அப்புறம் கிழவனும் கடலும் அப்படின்னு வந்து ஒரு 4 பாடங்கள் இருக்கு. இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து எதுனா சிலப்பதிகாரமும், இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரமும், பாரதியார் எழுதிய காணி நிலம் அப்படிங்கிற பாடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சிறகின் ஓசை அப்படிங்கிறதுல வந்து சலீம் அலி அப்படிங்கிற ஒரு பறவையியல் ஆய்வாளரை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் கிழவனும் கடலும் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த நூலை பற்றியும் அதை எழுதினவர் யாரு அப்படிங்கிற பற்றியும் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் பார்த்தா போதும். நம்ம அதை தவிர வேற எதையும் வந்து பார்க்க தேவையில்லை. ஓகேவா? இது போக சிலப்பதிகாரத்தை இயற்றின இளங்கோவடிகள் பற்றியும், காணிநிலம் பாடல் எழுதிய பாரதியார் பற்றியும் வந்து நம்ம ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன இயல்ல வந்து நம்ம பாரதிதாசனை பார்த்தோம். ஓகேவா? சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இயல் ஒன்னுல வந்து நம்ம பாரதிதாசனை பார்த்தோம். இந்த இயல்ல வந்து பாரதியாரை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? போன இயல் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இயல் 1க்கான முழு விளக்கம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது யாரும் பார்க்கணும், அது யாரும் உங்களுக்கு தேவைன்னா நான் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து லிங்க் வைக்கிறேன். அந்த வீடியோவை போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது வந்து செய்யுள் பகுதியான சிலப்பதிகாரம். 2 செய்யுள் கொடுத்துருக்காங்கல்ல, சிலப்பதிகாரம் 1, காணிநிலம் 1. இதுல சிலப்பதிகாரத்தை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இதுல நுழையும் முன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மலையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா? அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க? நிலாவோட குளிர்ச்சியையும், சூரியனோட அந்த வெப்பத்தையும், மலையோட பயனையும் இந்த சிலப்பதிகார பாடல் வந்து போற்றுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 விஷயத்த போட்டு தான் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம எப்பயும் போல ரிவர்ஸ்ல இருந்து வரலாம். பாடலை இயற்றியவர் நூல்வெளி பார்த்தோம்னா, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். ஓகேவா? இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறார். இவர் வந்து யாரு? சேர மன்னரினுடைய மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகார பதிகம் கூறுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்ததா இவர் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரோட காலம் என்னன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம் ஆகும். அதாவது இதுதான் வந்து தமிழோட முதல் காப்பியம். சிலப்பதிகாரம்னா வந்து தமிழோட முதல் காப்பியம். முதல் சமய காப்பியம்னா அது வந்து மணிமேகலை. ஓகேவா? முதல் சமய காப்பியம் வந்து மணிமேகலை. ஆனா முதல் காப்பியம்ங்கிறது வந்து சிலப்பதிகாரம் தான். ஓகேவா? இத வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. இதுக்கு வந்து முத்தமிழ் காப்பியம்னு ஒரு பேர், சிறப்பு பேர் இருக்கு. அதே மாதிரி குடிமக்கள் காப்பியம்னு ஒரு சிறப்பு பேர் இருக்கு. கண்ணகியை பத்தி சொல்லியிருப்பாங்க. கண்ணகி வந்து ஒரு சாதாரண ஒரு அன்றாட வாழ்க்கை வாழக்கூடிய வந்து ஒரு சாதாரண பெண். ஓகேவா? அவங்களுக்கான வந்து அவங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கிற ஒரு காப்பியமா வந்து இது அமைகிறதுனால இதை வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. ஓகேவா? மூவேந்தர் காப்பியம் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இதுல வந்து சோழ மன்னரை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த பாடல்ல வந்து சோழ மன்னரை பத்தி வாழ்த்தி பாடியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து சேர மன்னர் வரப்ப சேர்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து தீர்ப்பு சொல்றது யாரு அப்படின்னா, கண்ணகிக்கு வந்து தீர்ப்பு சொல்றது யாருன்னு பார்த்தோம்னா பாண்டிய மன்னன். அப்ப 3 வேந்தர்கள், 3 அரசர்களும் வரனால இது மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு இதுக்கு ஒரு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்கு. ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியங்கள். இது உங்களுக்கு தெரியும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியங்கள். ஐம்பெரும் காப்பியங்கள்ல வந்து என்னென்ன வரும்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு 5 காப்பியங்கள் வரும். இதுதான் வந்து ஐம்பெரும் காப்பியங்கள். இதுல சிலப்பதிகாரத்தை எழுதினவர் வந்து இளங்கோவடிகள். அதே மாதிரி மணிமேகலையை எழுதியவர் வந்து சீத்தலை சாத்தனார் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் சீவக சிந்தாமணியை எழுதியவர் வந்து திருத்தக்க தேவர்.
குண்டலகேசியை எழுதியவர் வந்து நாகக்கூத்தனார். இவங்கெல்லாம் பத்தி நம்ம போக போக பின்னாடி பார்ப்போம். இவங்களோட பாடல்கள்லாம் வரும். ஆனா வளையாபதியை வந்து எழுதியவர் வந்து யாருன்னு வந்து இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எழுதினவர் வந்து யாருன்னு வந்து இதுல தெரியல. இதுல மணிமேகலை வந்து ஏன் சமய நூல் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது வந்து பௌத்த மதத்தை வந்து தழுவி இருக்கும் அந்த நூல். மணிமேகலை வந்து பௌத்த மதத்தை தழுவி இருக்கிறதுனால அது வந்து சமய நூல் அப்படிங்கிறதுனால அதுதான் முதல் சமய இலக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல 3 கேரக்டர் வருவாங்க. யார் யாருன்னா கோவலன், மாதவி, கண்ணகி. ஓகேவா? கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் வந்து மணிமேகலை. இது வந்து தொடர்ச்சியான ஒரு காப்பியம். ஓகேவா? இது வந்து தொடர்ச்சியா வந்து வரக்கூடிய நூல்கள். அதனாலதான் அது அது போக இதோட பேசிக்கான அந்த கருத்து என்ன, அந்த கரு என்னன்னா ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சிலப்பதிகாரத்துல வந்து மொத்தம் 3 காண்டங்கள் இருக்கு. ஓகேவா? புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்னு சொல்லி 3 காண்டங்கள் இருக்கு. இதுல வந்து புகார் காண்டத்துக்கு வந்து 10 காதைகள், மதுரை காண்டத்துக்கு வந்து 13 காதைகள், வஞ்சி காண்டம் வந்து 7 காதைகள். மொத்தம் 3 காண்டம் 30 காதைகளை கொண்டதுதான் சிலப்பதிகாரம். ஓகேவா? இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்பாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு சமண மதத்தை தழுவிய ஒரு நூல். சமண மதத்தை வந்து பேஸ் பண்ண ஒரு நூல் இந்த நூல் வந்து. அதுக்கப்புறம் புகார் காண்டமத்தோட கரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். அதுதான் வந்து இதோட மைய கருத்து. அது என்ன சொல்றாங்கன்னா நம்ம செஞ்ச முன்கூட்டியே போன ஜென்மங்கள்ல போன பிறவிகள்ல செஞ்ச பாவம் நம்மளுக்கு அதுக்கான பலனை வந்து கொடுக்கும். அப்படி அதனாலதான் வந்து கோவலனை வந்து பாண்டிய மன்னன் வந்து தவறா வந்து சொல்லி இறந்து போயிடுவார். கோவலன் வந்து இறந்துருவார். அது வந்து அவர் முன்னாடி செஞ்ச தவறுகள், அவர் முன்கூட்டியே செஞ்ச பாவங்களுக்கான பலன் தான் அது அப்படிங்கறதுக்காக ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மதுரை காண்டத்துக்கு என்ன மையக்கருன்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னா அதான் பாண்டிய மன்னன் வந்து போய் தவறான இது குடுத்துருவாரு. தவறான வந்து வாக்கு குடுத்துருவாரு. தவறான தீர்ப்பு சொல்லிருவாரு. ஓகேவா? அதனால வந்து அவர் இறந்து போயிருவாரு. அதுதான் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அதுக்கப்புறம் வஞ்சி காண்டம்ங்கிறதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர். அதுனா கண்ணகியை பத்தி சொல்லியிருப்பாங்க. பத்தினியா ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல பெண்மணியை வந்து இந்த உலகமே போற்றும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த ஒரு வஞ்சி காண்டம் அப்படிங்கிற பகுதியை வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? இது போக வேற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து என்னன்னா, இதுல என்ன பிரச்சனை சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனைன்னா, கண்ணகியோட சிலம்புல உள்ளது வந்து மாணிக்க பரல்கள். கோப்பெரும் தேவிங்கிறவங்க யாருன்னா, அவங்க தான் தீர்ப்பு சொன்ன பாண்டிய மன்னனினுடைய மனைவி. அவங்க தான் வந்து கோப்பெரும் தேவி. அவங்களோட சிலம்புல வந்து என்ன இருக்கும்னா, முத்துப்பரல்கள் இருக்கும். இதுதான் இங்க பிரச்சனையாவே வரும். ஓகேவா? இத வச்சுதான் கண்ணகி வந்து தீர்ப்பு கேட்பாங்க. இதுதான் பிரச்சனை. இது கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம போக போக அடுத்தடுத்த பாடல்கள்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டே போவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இளங்கோவடிகள் அப்படிங்கிறவரை பத்தி சொன்னோம்னா, இவர் சேர நாட்டு மரபை சேர்ந்தவர். அது நம்மளுக்கு தெரியும். இவருடைய அண்ணன் யாருன்னா, இவருடைய அண்ணன் தான் வந்து சேரன் செங்குட்டுவன். ஓகேவா? இவருடைய அண்ணன் தான் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் யாருன்னா, கண்ணகிக்காக கோயில் கட்டியிருப்பாரு தெரியுமா? இமயமலையில இருந்து கற்களை எடுத்துட்டு வந்து கண்ணகிக்காக கோயில் கட்டினவர் தான் வந்து சேரன் செங்குட்டுவன். அவர் யாருன்னா, இளங்கோவடிகளுடைய அண்ணன். ஓகேவா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து நம்ம பாடலினுடைய பொருளுக்கு போவோம். பொருள பார்த்தோம்னா, தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். ஓகேவா? தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலை இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கேட்பாங்க. சோழ மன்னன் அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அவனுடைய வெண்கொற்ற குடை எப்படி உள்ளது? குளிர்ச்சி பொருந்தியது. அதைப்போல வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். அப்ப சோழ மன்னனுடைய வெண்கொற்ற குடைய வந்து நிலாவோட கம்பேர் பண்றாரு. ஓகேவா? நிலாவோட கம்பேர் பண்ணி அந்த குடை எப்படி குளிர்ச்சியானதா வந்து இருக்கோ, அந்த மாதிரி வெண்ணிலாவும் குளிர்ச்சியா நம்மளோட உலகுக்கு வந்து இன்பம் குடுக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆத்திமலர் மாலை. இது கேட்பாங்க. சோழ மன்னன் வந்து என்ன மாலைன்னா ஆத்திமலர் மாலை. ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒவ்வொரு மாலை வரும். அது போக போக பின்னாடி வந்து வரும் ஒவ்வொரு பாடத்துலயும். இப்ப இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து காவிரி ஆறு பாய்ந்து வலம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். என்ன ஆறு? காவிரி ஆறு. ஓகேவா? அவனது ஆணை சக்கரம் போல அவனுடைய ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. ஓகேவா? கதிரவன் என்ன பண்ணுது? பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக இத கூட கேள்வியா கேட்கலாம். பார்த்துக்கோங்க. வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான்.
அச்சம் இந்த கடல் தான் வந்து இந்த உலகத்தோட எல்லை. எந்த பக்கம் பார்க்க போனாலும். அப்படிப்பட்ட அச்சத்தரம் கூடிய ஏன்னா கடல் வந்து சுனாமி ஏதாவது வந்துச்சுன்னா பயங்கரமானதா மாறிடும் இல்லையா? அதனால இந்த மாரி சொல்லியிருக்காரு. "அச்சம் தரும் கடலை எல்லையாகக் கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களைக் காக்கிறது." அப்படின்னு மழையோட அந்த மன்னனினுடைய கொடைய வந்து ஒப்பிட்டு கூறியிருக்காரு. ஓகேவா? அதனால மழையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த பாடல்ல வந்து 3 விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன? நிலாவை வந்து போற்றுவோம். ஏன்னா, அ அந்த சோழ மன்னனினுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி தர மாதிரி நிலாவும் குளிர்ச்சி தருது. அதனால நிலாவை போற்றுவோம். அதுக்கப்புறம் சோழ மன்னனுடைய ஆணை சக்கரம் போல கதிரவனும் வந்து இமயமலைய வலப்புறமா சுற்றி வருது. அதனால கதிரவனை போற்றுவோம். அதுக்கப்புறம் கடல எல்லையா கொண்ட இந்த உலகிற்கு மன்னன் அருள் செய்ற மாதிரி, மழை வந்து வானில இருந்து பொழிஞ்சு, மழை வந்து நம்மளுக்கு வந்து மழையா பேஞ்சு மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பயனா இருக்கு. மக்கள வந்து காக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3ஏ 3 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட்டு நிலா, அடுத்து சூரியன், அடுத்து மழை. ஓகேவா? இது 3யும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சொல்லும் பொருள்னு பார்த்தோம்னா, திங்கள் அப்படின்னா நிலவு அப்படின்னு பொருள். கொங்கு அப்படின்னா மகரந்தம். கொங்கு நாடுன்னு சொல்லுவோம் இல்லையா? மகரந்தம் அப்படின்னு கொங்கு நாடுல மகரந்தம் கிடைக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அலர்னா மலர். அலர்னா மலர்கள். திகிரி அப்படின்னா ஆணைச்சக்கரம், ஆணைச்சக்கரம். அடுத்து பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். மேரு அப்படின்னா இமயமலை. இமயமலைனா மேரு. இமயமலையில இருந்து தான் சேரன் செங்குட்டுவன் வந்து கற்கள் எடுத்துட்டு வந்து கண்ணகிக்கு கோயில் கட்டினாரு. ஓகேவா? மேரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமநீரம் அப்படின்னா அச்சம் தரும் கடல். அதுக்கப்புறம் அலி அப்படின்னா கருணை. ஓகேவா? இந்த அலி நோட் பண்ணிக்கோங்க. இதுல இந்த இல் போட்ட அலியும் வரும். இந்த இல் போட்ட அலியும் வரும். அதனால இந்த மாதிரி பள்ளிக்கு வர லீ வந்துச்சுன்னா, கருணை அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாடல பார்க்கலாம். "திங்களை போற்றுவோம் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தாற் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கண் உலகு அளித்தலான்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பொருள்னா, "வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வான்நிலாவை போற்றுவோம்." ஓகேவா? வெண்குடை போன்ற குளிரை வழங்கும் வான்நிலா போற்றுவோம். இத நம்ம பின்னாடியே பொருள் பார்த்துட்டோம். அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான் அப்படின்னு. அப்படின்னா கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போல அந்த ஆணை சக்கரம் போல இமயமலைய வலப்புறமா சூரியன் வந்து சுற்றி வருது. அதனால சூரியனை போற்றுவோம் கதிரவனை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு என்ன பொருள்னா, வான்மலைய வந்து போற்றுவோம். எதுக்காகன்னா, கடல் வந்து எப்படி எல்லையா இருக்கிற மன்னன் வந்து கடல் எல்லையா இருக்கிற நாட்டிற்கு மன்னன் எப்படி வந்து நல்லது செய்கிறானோ, அறத்த செஞ்சு மக்கள காப்பாத்துறானோ, அதே மாதிரி வான்மலை வந்து மழை பெய்து மக்களுக்கு வந்து ஒரு காவலா இருக்கு. மக்களோட உயிர வந்து காப்பாத்துது. மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பயனா இருக்கு. அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஃபர்ஸ்ட்டு வந்து குளிர்ச்சிய பத்தி சொல்லியிருக்காங்க. நிலாவோட குளிர்ச்சிய பத்தி சொல்லியிருக்காங்க. அப்படி நோட் பண்ணிக்கோங்க. 2வது வந்து கதிரவனுடைய செம்மை. சரியா? அந்த வெப்பத்த பத்தி, செம்மைய பத்தி சொல்லியிருக்காங்க. 3வது வந்து மழை. மழையினுடைய பயன பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மழையினுடைய பயன். மழையினுடைய பயன் என்ன? அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. இத 3யும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இந்த இயல் முடிஞ்சுச்சு. அடுத்ததா புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நான் லாஸ்ட்டா வந்து சொல்றேன். ஓகேவா? புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து நான் ஃபைனலா வந்து செப்பரேட்டா போடுறேன். இந்த இதில வந்து லெசன்ஸ மட்டும் பார்ப்போம். ஓகேவா? அடுத்து காணி நிலம் அப்படிங்கிற பாடம். இந்த காணி நிலம் வந்து எத பத்தி சொல்லியிருக்காங்கன்னு நுழைமுன்ன பார்த்துருவோம். அடுக்கங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். அடுக்கங்கள்னா என்ன? அடுக்கங்கள்னா இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன ஏக்கம் இருக்கும்னா, நம்ம வந்து ஒரு இயற்கையான இடத்துல இருக்கணும். ஒரு தோப்பு, மரம், வயல் இப்படிலாம் இருக்கிற இடத்துல இருக்கணும்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அத வந்து சொல்றாங்க. அடுத்து வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். ஒரு வீடுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பாரதியாரே வந்து ஒரு கற்பனை பண்ணியிருக்காரு. ஓகேவா? அந்த கற்பனைய பத்தி தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதின் தேவையை உணர்த்துகிறார். அதாவது இயற்கை சூழல வந்து நம்ம ஏன் உருவாக்கணும் அப்படிங்கிற தேவைய வந்து பாரதியார் வந்து உணர்த்துறாரு. இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல நுழையும் முன் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, பாரதியார் வந்து ஒரு கனவு காண்றாரு. ஒரு வீடுனா இப்படிதான்யா இருக்கணும் அப்படின்னு. அப்படின்னு அவரோட கனவு இல்லத்த பத்தி தான் இந்த பாடல். ஓகேவா? வாங்க நம்ம எப்பயும் போல ரிவர்ஸ் ஆர்டருக்கு போயிருவோம். பாரதியார் வந்து எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா, இவரு 20ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். ஓகேவா? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர்.
பாரதியார். ஓகேவா? 20ஆம் நூற்றாண்டினுடைய இணையற்ற கவிஞர். இவரோட பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 11/12/1882 அப்படிங்கிறது தான் வந்து இவரோட பிறப்பு. ஓகேவா? இத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இவரோட இறப்பு வந்து 11/9 அதுக்கப்புறம் 1921 அப்படிங்கிறது தான் வந்து இவருடைய இறந்த தினம். ஓகேவா? இவர் மொத்தமே வந்து 39 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்திருப்பாரு. சரியா? 39 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்திருப்பாரு. இவங்களோட தந்தை, தாயார் வந்து யார் யார்னா, தந்தை வந்து சின்னசாமி, தாயார் வந்து லெக்குமி அம்மாள். ஓகேவா? இவரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே வந்து சிறப்பா வந்து கவி பாடும் திறன் வந்து பெற்றவர் இவரு. எட்டயாபுரம் மன்னரால பாரதி அப்படிங்கிற பட்டம் வந்து பெற்றார். பாரதி அப்படிங்கிற பட்டம் வந்து யார் குடுத்தான்னா, எட்டயாபுர சமஸ்தானத்துல உள்ள எட்டயாபுர மன்னர் தான் குடுத்தாரு. அந்த பாரதிங்கிற பட்டத்துக்கு என்ன அர்த்தம்னா, அறிவில் சிறந்தவர்களுக்கு அந்த காலத்துல பாரதி அப்படிங்கிற பட்டம் குடுத்திருக்காங்க. அதுக்காக தான் வந்து எட்டயாபுரம் மன்னர் இவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டம் குடுத்திருக்காரு. தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். அதாவது இந்த இவருடைய கருத்துக்கள் வந்து எப்படி இருந்திருக்கு? விடுதலை உணர்வை ஊட்டியதா இருந்திருக்கு. சரியா? மண் உரிமைக்காகவும், பெண் உரிமைக்காகவும் பாடுபட்டவர், பாடியவர். ஓகேவா? 2மே எடுத்துக்கலாம். அப்ப இவரோட கருத்துக்கள்லாம் என்னென்னன்னு பாருங்க. விடுதலை உணர்வு, பெண் உரிமை, மண் உரிமை. ஓகேவா? இந்த 3 கருத்து தான் மெயினா அவர் பேஸ் பண்ணி எல்லா பாடல்களும் குடுத்திருக்காரு. அடுத்து நாட்டுப்பற்றும், மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தார். நாட்டுப்பற்றும், மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் வந்து இவர் நெறைய எழுதியிருக்காரு. இவரோட லைனே இப்படிதான். இவரோட பாடல் அந்த அந்த கருத்துக்களே வந்து ஃபுல்லாமே இப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய பல நூல்களை வந்து இயற்றியிருக்காரு. இவரோட நூல்கள் வந்து என்னன்னா, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு அப்படின்னு சொல்ற நூல்கள்லாம் இயற்றியிருக்காரு. பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் வந்து இப்பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து தான் இந்த பாடல் வந்து நம்மளுக்கு இந்த காணி நிலம் அப்படிங்கிற பாடல் வந்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? இது போக பாரதியார் பத்தின எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்னன்னு சொல்றேன். எழுதிக்கோங்க. இவர் வந்து இவருக்கே தானாகவே வந்து சுயசரிதம் எழுதியவர். ஓகேவா? சுயசரிதம் எழுதியவர். இவருக்கு 14 மொழிகள் தெரியும். அதனால தான் நம்ம போன இயல் 1ல பார்த்தோம்னா, ஒரு உரைநடை அந்த உரைநடை பகுதியில வந்து பார்த்திருப்போம். நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவருக்கு 14 மொழிகள் தெரிஞ்சதுனால தான் இப்படி ஒரு வார்த்தைய வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் மகாகவி அப்படிங்கிற பட்டமும் இவருக்கு இருக்கு. அந்த மகாகவி அப்படிங்கிற பட்டத்த வந்து இவருக்கு யார் குடுத்தா அப்படின்னா, ராமசாமி ஐயங்கார் அப்படிங்கிறவரு தான் வந்து இவருக்கு மகாகவி அப்படிங்கிற பட்டத்த குடுத்திருப்பாரு. பாரதிங்கிற பட்டத்த குடுத்தது எட்டயாபுரம் மன்னர். மகாகவி அப்படிங்கிற பட்டத்த குடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா, ராமசாமி ஐயங்கார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இவரோட ஓவியத்த இந்த ஓவியத்த வந்து வரைஞ்சு குடுத்தது யாருன்னா, ஆரிய என்ற பாஷ்யம் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ஓவியத்த வந்து வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய கவி, மகாகவி, காளிதாசன், சக்திதாசன், சாவித்திரி, அதுக்கப்புறம் ஒரு உத்தம தேசாபியானி அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் இவர் வந்து தன்னைத்தானே செல்லிதாசன் என்று அழைத்துக் கொண்டார். இது ரொம்ப முக்கியம். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. தன்னைத்தானே செல்லிதாசன் என்று அழைத்துக் கொண்டவர் யார்? அப்படின்னு வந்து கேள்வி கேட்பாங்க. அப்படி யாருன்னா, பாரதியார் அப்படின்னு வந்து அடிச்சிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இவரு ஒரு சில இதழ்கள்ல வந்து வேலை பார்த்தாரு, நடத்துனாரு. என்னன்னா 1904ல ஓகேவா? 1904ல என்னன்னா, சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகையில வந்து வேலை பார்த்தாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் 1905ல சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழ வந்து தொடங்குனாரு. ஓகேவா? தொடங்குனாரு. அதுக்கப்புறம் 1907ல இந்தியா விஜயா அப்படிங்கிற பத்திரிகைகள தொடங்குனாரு. இது போக கர்மயோகி பாலபாரதி அப்படிங்கிற ஆங்கில இதழ்களையும் வந்து வழி நடத்தினாரு. அந்த இதழ்கள்லயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இதுதான் வந்து பாரதியார பத்தின குறிப்பு. இனி போக போக நம்ம அடுத்தடுத்த பாடல்கள்ல இவர பத்தி இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த டாபிக்ஸ் நான் சொன்னத மட்டும் முக்கியமானத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதோட பொருள் பார்த்துருவோம். பாடலோட பொருள், சொல்லும் பொருளும். காணி அப்படின்னா வந்து நில அளவை குறிக்கும் சொல். நம்ம வந்து ஒரு ஏக்கர், ஒரு சென்ட்டு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் இப்படிலாம் சொல்றோம் தெரியுமா? அந்த மாரி காணி அப்படின்னாலும் ஒரு நில அளவ வந்து குறிக்கும். ஒரு சில ஊர்கள்ல வந்து குழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஊர்கள்ல வந்து தானி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். சரியா? அடுத்து சித்தம் அப்படின்னா உள்ளம். இது நம்மளுக்கு தெரியும். சித்தம் தெளிந்தது அப்படிங்கிற மாரி சித்தம் அப்படின்னா வந்து உள்ளம் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பாடலினுடைய பொருள் என்னன்னா, காணி அளவு நிலம் வேண்டும். ஓகேவா? காணி அளவு நிலம் இருக்கணும். அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும், தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும்.
நல்ல நீரை உடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இங்க இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. நல்ல நீருடைய கிணறு பக்கத்துல இருக்கணும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். என்ன மரங்கள்? தென்னை மரங்கள் வேண்டும். அங்கு முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும். முத்து போன்ற நிலவொளி எப்படி? முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரலோசை. என்ன பறவை? குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளந்தென்றல் தவழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்போ புரியுதா? இதுதான் இவரோட கனவு இல்லம். காணி அளவு நிலத்துல ஒரு மாளிகை வீடு கட்டி அழகான தூண்கள்லாம் அமைச்சு பக்கத்திலே நல்ல நீரோட ஒரு கிணறும் ஒரு இளநீ இளநீயும் கீத்துமா உள்ள தென்னை மரமும் முத்து போன்ற நில ஒளி வீசக்கூடிய இடத்துல குயிலினுடைய குரல் ஓசையோட ஒரு தரமான ஒரு மாளிகையை கட்டி வாழணும் அப்படிங்கிறது தான் வந்து இவரோட ஆசை. ஓகேவா? இப்படிதான் ஒரு வீடுங்கிற இருக்கணுங்கிறாரு. இப்ப இந்த பாடலை பார்ப்போம் வாங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி. அதாவது பராசக்தின்னு வரும். இதுல நிறைய லைன்ல அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுல முக்கியமான லைன்ஸ் என்னென்னன்னா, "தூணி அழகிய தாய் நன்மாடங்கள் துய்ய நிறுத்தினதாய்" அப்படின்னா அந்த அதான் அழகான மாடங்கள் இருக்கணும், அந்த தூண்கள் இருக்கணும்னு சொன்னார் பாத்தியா அது. அதுக்கப்புறம் ஒரு மாளிகை கட்டி அந்த மாளிகை வந்து அந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. கேணி அருகினிலே வேண்டும். கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10, 12 மரங்கள். ஓகேவா? 10, 12 10, 12 தென்னை மரம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து முத்து சுடர் போலே நில ஒளி முன்பு வர வேண்டும். முத்து சுடர் போல நில ஒளி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க கத்தும் குயிலோசை கேட்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? சித்த மகிழ்ந்தர். சித்தம்னா உள்ளம், அப்பனா உள்ள மகிழ்ந்திடவே நன்றாய் வாழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த தென்றல் உள்ள இடத்துல வந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அருகில கேணி. இந்த மாதிரி முக்கியமான விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை எழுதினவர் வந்து பாரதியார். ஓகேவா? இதோட இந்த பாடம் முடியுது. நம்ம அடுத்ததா வந்து உரைநடை பகுதி தான் பார்க்க போறோம். இந்த உரைநடை பகுதியில வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்றேன். அது போக ஒரு சில இது வந்து எல்லாமே நீங்க ஜென்ரலா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் வந்து நீங்களே ரீட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப இந்த சிறகின் ஓசை அப்படிங்கிறவர் வந்து எழுதினவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலி அப்படிங்கிறவர் தான் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? அவரை பத்தி இந்த பாக்ஸ்ல வந்து குடுத்திருப்பாங்க. இந்தா இருக்கு பாருங்க. டாக்டர் சலீம் அலி அப்படிங்கிறவர் தான் வந்து எழுதியிருப்பாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறவையியல் ஆய்வாளர்களுள் முன்னோடி இவர் தான். ஓகேவா? அந்த பறவைகள்லாம் பத்தி ரிசர்ச் பண்றாங்க தெரியுமா? இந்த ரிசர்ச்சருக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே வந்து இவர் தான். இவர் அளவுக்கு வந்து இப்போ வரைக்கும் யாருமே வந்து பறவைகள பத்தி அந்த அளவுக்கு வந்து எடுத்து சொல்லல. அவள வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லல. ஓகேவா? அந்த இத பத்தி தான் இந்த பாடத்துல வந்து குடுத்திருப்பாங்க. இது என்னன்னா, நுழையும் முன்ன வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள். சிலர் திரும்புகிறார்கள். சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்கள் வந்து அந்த காலத்துல இருந்து ஒவ்வொரு இடமா வந்து நாடோடிகளா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய்க்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து சில பேர் வந்து அடுத்தடுத்த ஊருக்கு வந்து போயிட்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு சில பேர் வந்து அங்கேயே தங்கி வியாபாரம்லாம் செய்றாங்க தெரியுமா? இப்ப நம்ம ஊர்லயே வந்து அந்த மாரிலாம் நெறைய இருக்கும். அந்த மாதிரி மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும், நாடுகளுக்கும் செல்கின்றன. அந்த மாதிரி மனிதர்கள் போல பறவைகளும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது வேறு நாட்டுக்கு வந்து போகுது உணவு தேடி. அந்த தட்பவெப்ப நிலைக்காக, அந்த வெப்பம் காரணமாக, அந்த குளிர்ச்சி காரணமாக அந்த பறவைகள் வந்து இடம்பெயர்ந்து போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. பறவைகள் போகாத நாடுகளே இல்லை. அதாவது பறவைகள் வந்து போகாத நாடுகளே இல்ல. மனுஷங்க போகாத நாடு கூட இருக்கும். அதே ஒரு மலைகள் இல்லை. நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா அப்படின்னு கேட்கறான். ஓகேவா? அப்ப பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா, இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். வலசை போதல். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்களே ரீட் பண்ணுங்க. உங்களுக்கே புரிஞ்சிரும். ஓகேவா? வலசை போதல் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த இடத்துல குடுத்திருப்பாங்க. வலசை போதல் அப்படின்னா என்னன்னா, பறவை வந்து எந்த டைரக்ஷன்ல வந்து போகுது, அந்த உணவு தேடி அந்த மைக்ரேட் ஆகி போகும்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து வடக்கு டூ தெற்கு இந்த டைரக்ஷன்லயும், மேற்கு டூ கிழக்கு இந்த டைரக்ஷன்ல தான் பறவைகள் வந்து அதிக பறவைகள் வந்து எப்பவுமே வலசை வந்து போகுமாம். வடக்குல உள்ள பறவைகள் தெற்குக்கும், மேற்குல உள்ள பறவைகள் வந்து கிழக்குக்கும் வந்து வலசை போறது தான் வந்து இயல்பு. பறவைகளினுடைய இயல்பு. ஓகேவா? அதுக்கப்புறம் இது என்ன அறிகுறிய வச்சு இப்ப வந்து கடல்லலாம் வந்து வந்து கடல்கரை விளக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேவா? அந்த கடற்கரை விளக்கத்த வச்சு தான் அங்கே போற வர கப்பல் எல்லாமே கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து வந்து சேரும். அவங்களோட அந்த வீடு இருக்கிற அந்த கடற்கரைக்கு வந்து கரெக்ட்டா வந்து சேருவாங்க. அப்ப இந்த பறவைகள் வந்து எத வந்து மையமா வச்சு வலசை போகுது அப்படின்னா, நிலவு, விண்மீன், புவி ஈர்ப்பு புலன் அப்படிங்கிற இது 3 விஷயங்கள அடிப்படையா வச்சு உணவு ஆகுறதுகளுக்கு வந்து எங்கே அதிகமா கிடைக்கும், தட்பவெப்பநிலை வந்து எங்கே சீரா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பறவைகள் வந்து வலசை போகுது.
ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. கப்பல் பறவை அப்படின்னா என்னன்னா, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. ஓகேவா? சிறகே அடிக்காம அப்படியே ஃப்ளைட் மாரி வந்து போகுமா. இப்ப ஃப்ளைட்டு, ஜெட்லாம் எப்படி போகும்? அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா போகும் தெரியுமா? அந்த மாரி பறவைகள்லாம் சிறகடிச்சு போற மாரி, சிறகே அடிக்காம 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். நல்லா கேளுங்க 400 கிலோமீட்டர். பார்த்தீங்களா? அப்ப 400 கிலோமீட்டர் வந்து வரைக்கும் வந்து இது சிறகையே அடிக்காம, அப்படியே ஃப்ளைட் மாரி அப்படியே காத்துலயே பறந்து போயிரும், மிதந்து போயிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு வந்து கப்பல் கூழக்கெடா, கடற்கொள்ளை பறவை அப்படிங்கிற 2 பெயர் இருக்கு. ஓகேவா? இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வலசையின் போது இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பயணம் செய்யும்போது சில பறவைகள் இதை ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்கும். சில பறவைகள் வந்து தரை இறங்கும். ஆனா இந்த கப்பல் பறவை வந்து கீழ இறங்கவே இறங்காது. ஓகேவா? அடுத்து வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாற்றங்கள் வந்து குறிச்சுக்கோங்க. இது கேட்கலாம். தலையில் சிறகு முளைத்தல், அதுக்கப்புறம் இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளருதல். ஓகேவா? தலையில வந்து ஒரு சிறகு மாதிரி வந்து முளைக்கும். அதுக்கப்புறம் இறக்கையெல்லாம் வந்து நிறம் வந்து மாறிரும். அதுக்கப்புறம் உடல்ல நெறைய முடி வளரும். அந்த பறந்து போம்போது, அந்த காத்த வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக நெறையா வந்து முடி வளரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த பறவை இது இந்த பறவை தானா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கன்ஃப்யூஸ் ஆகுற அளவுக்கு அந்த மாற்றங்கள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த பேரா வந்து படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்டா இருக்கும். தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவதை பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தி முத்த புலவர். ஓகேவா? இந்த பேரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சத்தி முத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை செய்தியினை குறிப்பிடுகின்றது. அதாவது இந்த கூற்று தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படிங்கிற கூற்று வந்து பறவைகள் வந்து அந்த காலத்திலே வலசைகள் வந்து போய்க்கிட்டு தான் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் வந்து உறுதி பெற்றுவிட்டது. அது இந்த முன்னாடி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? நாராய் நாராய் செங்கால் நாராய்ன்னு. செங்கால் நாரைகள் வந்து இங்க இருக்கிறத பார்த்து தான் வந்து அவர் வந்து குறிப்பு சொல்லியிருக்காரு. அதே மாரி செங்கால் நாரைகள் வந்து நம்ம நாட்டுல வந்து கிடையாது. ஆனா ஐரோப்பாவுல இருந்து தமிழகத்திற்கு வந்து செங்கால் நாரைகள் வந்து வருது. அப்படிங்கிறது தற்போது ஆய்வுல கூட உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்ப கூட அது உண்மைதான் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி வெளிநாட்டு பறவைகளும் வந்து நெறைய பறவைகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வருது. புகலிடம் தேடி. புகலிடம் வந்து திகழ்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாடு வந்து அதுகளுக்கு வந்து ஒரு புகலிடமா திகழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை வந்து இது ரொம்ப முக்கியம். சிட்டுக்குருவி தான் இப்போதைக்கு அதிகமா வந்து வேகமா அழிஞ்சிட்டு வர்றது. அதிகமாங்கிறத வந்து வேகமா அழிஞ்சிட்டு வரக்கூடிய இனம் வந்து சிட்டுக்குருவி தான். இந்த சிட்டுக்குருவியினோட அமைப்பு என்னன்னா, இது வந்து கூடு கட்டி வாழும். ஓகேவா? கூடு கட்டி வாழும். கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். இது எப்பலாம் வந்து கூடு கட்டுதோ, அப்ப சிட்டுக்குருவி என்ன பண்ணும்னா, சத்தம் போட்டுக்கிட்டே கட்டுமாம். நான் கூடு கட்டுறேன், கூடு கட்டுறேன் அப்படின்னு வந்து சத்தம் போட்டுக்கிட்டே கத்தும். ஓகேவா? அடுத்து கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரைக்கும் வைக்கும். எத்தன? 3 முதல் 6 முட்டைகள் வரைக்கும் இடுமாம். ஓகேவா? அந்த 6 முட்டைகள் இட்டதுலருந்து 14 நாட்கள் வந்து அடை காக்கும். 14 நாட்கள் அடை காத்து 15வது நாள் வந்து குஞ்சு வந்துரும். 15வது நாள் வந்து குஞ்சுகள் வந்து பொரிஞ்சு வந்துரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதனுடைய ஆயுள் காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, 10ல இருந்து ஒரு 13 ஆண்டுகள் இருக்கும். ஓகேவா? இதனுடைய ஆயுட்காலம் வந்து 10ல இருந்து 13 ஆண்டுகள்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த சிட்டுக்குருவிகள் வந்து இமயமலை தொடர்ல வந்து 4000 மீட்டர் உயரத்துல வரைக்கும் வந்து பறக்கும். இது நம்ம ஊர் பக்கம் எப்படியோ, ஆனா சிட்டுக்குருவிகள் வந்து 4000 மீட்டர் வரைக்கும் இமயமலை பகுதிகள்ல வந்து பிறக்கும்னு சொல்றாங்க. இந்த 10 முதல் 13 ஆண்டுகள் வந்து இதனுடைய ஆயுட்காலம். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப வேகமான பறக்கும். வேகமான பறவை இது வந்து. அதனால தான் நம்ம வேகமா போறவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? "சிட்டாய் பறந்து விட்டான்" அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அதனால தான் வந்து அந்த மாரி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள். இது வந்து இதெல்லாம் வந்து ஜென்ரலா குடுத்திருப்பாங்க. இது எதனால வந்து அழியுதுன்னு இதெல்லாம் ஒரு ரீட் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பறவை இனங்களை காப்பாற்ற நம்ம என்ன செய்யணும்? அரச மரங்கள வைக்கணும். அவரை, புடலை போன்ற கொடிகள வந்து வளர்க்கணும். அதுக்கப்புறம் மண்ணுக்கேற்ற உள்ளூர் உரங்கள், தாவரங்கள் வந்து போடணும். இந்த மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. இத வந்து ஒரு ஜென்ரலா ரீட் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காக்கை குருவி இது இம்பார்ட்டன்ட். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் பாடியுள்ளார். காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு சொன்னவர் யாரு? பாரதியார் அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பாக்ஸ் சலீம் அலிய பத்தி இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இத வந்து நல்லா பார்த்துக்கோங்க.
இவர் யாருன்னா பறவையியல் ஆய்வாளர்களுள் முன்னோடி அவர் தான் வந்து இந்த சலீம் அலி. இவர் வந்து டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டவர். நம்ம தன்னோட வாழ்நாள் பூரா இந்த பறவைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதை வீடியோ எடுக்கிறது தான் இவரோட வேலையே, படம் பிடிக்கிறது தான் இவரோட வேலையே. ஓகேவா? அதனால அவர் இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு வந்து அழைச்சிருக்காங்க. ஓகேவா? என்று அழைக்கப்படுகிறார். பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். பறவைகள் பத்தி பல நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு வந்து பெயர் வச்சிருக்காரு. த ஃபால் ஆஃப் பேரோ அப்படின்னு சொல்லி இவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டியிருக்காரு. ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம்னா ஆர்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு பறக்கக்கூடிய பறவை. நம்ம முதல்ல வந்து ஒன்று பார்த்தோம், கடல் கூடா, அதுக்கப்புறம் கடல் கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லி ஒரு பறவை பார்த்தோம் தெரியுமா? அந்த பறவை வந்து 400 கிலோமீட்டர் வந்து பறக்கும், இறங்காம, தரையிறங்காம. அதே மாதிரி இந்த பறவை இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆர்டிக் ஆலா அப்படிங்கிற பறவை உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பறக்குமா. 22,000 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யும். 22,000 கிலோமீட்டர் வந்து பயணம் செஞ்சு இந்த பறவை வந்து போகும். அதே மாதிரி இங்கே சலீம் அலி வந்து ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு. இது என்னன்னு பாருங்க. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாது. இது ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். இத யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலீம் அலி தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சலீம் அலி இந்த பறவையியல் ஆய்வாளர் பார்த்தது தெரியுமா? அவர் தான் வந்து இந்த கூற்ற வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து பறவை பற்றிய படிப்பு ஆர்னிதாலஜி எனப்படும். ஓகேவா? பறவைகள் பற்றிய படிப்புக்கு வந்து ஆர்னிதாலஜி அப்படிங்கிறது பேரு. அதே மாதிரி உலக சிட்டுக்குருவிகள் தினம், சிட்டுக்குருவிகள் நாள் வந்து எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா, மார்ச் 20. ஓகேவா? மார்ச் 20 இத வந்து M20 அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? M20 2.0ன்னு ஒரு படம் கூட வந்துச்சு தெரியுமா? அத கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல M20 அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. M20 அப்படின்னா மார்ச் 20 அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஓகேவா? இதோட இந்த பாடமும் வந்து முடிவடையுது. அடுத்ததா நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிழவனும் கடலும் அப்படிங்கிற வந்து ஒரு துணை பாடம். இது வந்து தேவை கிடையாது. இதுல இந்த பாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த கிழவனும் கடலும் அப்படின்னு இந்த பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் பார்த்துக்கோங்க. இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ஆங்கில புதினம். இது வந்து ஒரு ஆங்கில இது பார்த்தாலே தெரியும். இந்தா இந்த மாரி குடுத்துருப்பாங்க. படத்தோட இந்த நியூஸ் பேப்பர்லலாம் பார்ப்போம் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு கதையா குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இத வந்து ஆங்கில புதினத்த வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து படக்கதையா வந்து குடுத்துருக்காங்க. படக்கதை பார்த்தோம் தெரியுமா? இப்ப படக்கதையா குடுத்துருக்காங்க. இந்த நூல் வந்து 1954ல வந்து நோபல் பரிசு வந்து வாங்கியிருக்காரு. ஓகேவா? 1954ல நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. இதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர் தான் இதோடைய எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர் தான் இந்த நூல் கிழவனும் கடலும் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர். ஓகேவா? இவருக்கு வந்து பத்மபூஷன் விருதுகள்லாம் குடுத்துருக்காங்க. இந்த எர்னஸ்ட் ஹெமிங்வே தான் இத எழுதியிருக்காரு அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 1954ல நோபல் பரிசு அப்படிங்கிற மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் இந்த பாடத்துல தேவை கிடையாது. ஓகேவா? இதோட இந்த இயலுக்கான வீடியோ வந்து முடியுது. ஓகேவா? இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிருவோம். மீண்டும் நாளைக்கு ஒரு இயல்ல ஒரு வீடியோவோட நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். ஒரு இயலுக்கான முழு விளக்கம். அதாவது 3வது இயலுக்கான முழு விளக்கத்தோட நம்ம மீட் பண்ணலாம். இது வந்து நம்மளோட சேனல்ல அடுத்தடுத்து ஒரு வரி ஒரு வரி வினாக்களும், அதே மாரி ஒன்லைனர் ஒவ்வொரு ஒவ்வொரு இயலுக்குள்ள ஒன்லைனர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதுக்கான வீடியோவும் வந்து போடப் போறோம். அதுக்கப்புறம் லைவ் டெஸ்ட் அப்படி இல்லைன்னா, ஒரு 30 டூ 40 கொஸ்டின்க்கான ஒவ்வொரு இயலுக்குமான தனித்தனியான ஒரு டெஸ்ட்டும் வந்து குடுக்கலான்னு இருக்கோம். நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேத்ஸ் சம்பந்தமான தகவல்களும், மேத்ஸ் சம்பந்தமான வீடியோஸும் நாளைக்கு வந்து வரும். ஓகேவா? அதனால இந்த இயல வந்து இப்பவே கையோட படிச்சு முடிச்சிருங்க. ஓகேவா? இப்பவே வந்து முடிச்சிருங்க. நாளைக்கு அப்படின்னு வந்து எதையுமே தள்ளி போடாதீங்க. நாளைக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம தள்ளி போட்டோம்னாலே, அதுக்கு 50% தான் வாய்ப்பு. அது நடக்குமா? நடக்காதான்னு வந்து நமக்கு தெரியாது. அதனால இப்பவே இந்த நேரமே இந்த வீடியோ நீங்க எப்ப பார்த்தாலும் சரி, உடனே இந்த புக்க இப்பவே எடுத்து வச்சு, அப்படியே ஒரு ரீட் பண்ணி இந்த பாடத்த முடிச்சு தூக்கி ஓரமா வச்சுருங்க. ஓகேவா? ஓகே. இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.